ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 2/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைய யோகம் அமிர்த சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம ராசி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று லக்ஷ்மி பஞ்சமி, சிறப்பு வாய்ந்த நாள். சுப ஓரைகளும் நல்ல நேரமும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை, யமகண்ட காலம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை காலம் காலை 10:30 பிற்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சூரியன் புதன் ராகு சுக்கிரன் சனி. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு சந்திரன் இணைந்துள்ளார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய். குருவுடன் சந்திரன் இணைவதால் வாக்குஸ்தானத்தில் குரு சந்திரன் உள்ளதால் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். உங்களது வாக்கிற்கு இன்று மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். சட்டத்துறையில் வருமானம் அதிகரிக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். இன்று தந்தை வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பேச்சாற்றல் அதிகரிக்கும். அலுவலகத்தில் பணிசுமை குறையும். எதிரி தொல்லைகள் விலகும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிட்டும். கேஸ் வழக்குகள் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலனை தரும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல வருமானமும் உண்டாகும். நண்பர்களால் உதவியும் பெறுவீர்கள். கொடுத்த வாக்கையும் நிறைவேற்றுவீர்கள். வரவேண்டிய பணமும் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே குருவுடன் சந்திரனும் உள்ளார். குரு உச்சஸ்தானத்தில் இருப்பதாலும் உங்கள் எண்ணங்கள் யாவும் நிறைவேறவும், தடைபட்ட காரியங்கள் யாவும் இனிதே நடக்கவும் செய்யும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் இனிப்பான செய்தி வந்து சேரும். நாட்பட்ட காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இனிதே நிறைவேறும். திருமண பேச்சு சுப பலனை அளிக்கும். பதவி உயர்வு, இடம் மாற்றம், சம்பள உயர்வு, இது போன்ற செய்திகள் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும். குடும்ப வழி அனுகூலமான பலன்கள், உதவிகள் உங்களுக்கு கிட்டும். வேலை பளுச்சுமை சற்று குறையும். காதல் திருமணம் கைகூடும். வியாபாரம் செழிக்கும். வெளிநாடு தொடர்பால் நீங்கள் எதிர்பார்த்த தன உதவியும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் மாறும். நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. உத்தியோகத்தில் காரிய வெற்றி உண்டாகும். குடும்ப வழி அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். பிள்ளைகளுக்காக, கல்விக்காக பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு தொடர்பால் எதிர்பார்த்த பலன்களை பெறுவீர்கள். இன்று மனதிற்கு அமைதியும் சற்று நிம்மதியும் கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் குருவுடன் சந்திரனும் இணைந்துள்ளதால் விரய செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். கடன் தொல்லைகள் சற்று அதிகமாகும். எதிரி தொல்லைகளை முறியடிப்பீர்கள். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும்.
எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். அதற்கான செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். தேவையில்லாத செலவுகளும் உங்களுக்கு குடும்பத்தில் உண்டாகும். குடும்பத்தில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். உங்களது உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. கடன் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய கடன்களும் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். கோபத்தை குறைப்பது உங்களுக்கு மிகவும் நல்ல பலனை அளிக்கும். வியாபார வளர்ச்சி அதிகமாகும். வியாபார நிமித்தம் வெளியூர் வெளிநாடு பயணங்களால் அலைச்சல்களும் அதிகமாகும். சற்று செலவுகளும் அதிகமாகும். எனினும் உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் வந்து சேரும். மனைவி வழி ஆதாயம் உண்டாகும். வாகன சம்பந்தமாக உதவிகள் கிடைக்கும். தொழில் சம்பந்தமாக வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அது வாங்குவதற்கான உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். நாட்பட்ட காரியத்தை இன்று முன்னின்று முடிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். எனினும் அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதிற்கு சங்கடத்தை அளிக்கும் விதமாக இருக்கும். மனைவியிடம் சற்று கோபமாக நடந்து கொள்வீர்கள். மனைவி வழி உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குழந்தைகளுக்காக இன்று கல்வி சம்பந்தமாக அதிகமாக செலவுகளும் செய்வீர்கள். படிப்பு சம்பந்தமாக உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கும் விதமாக வாய்ப்புகளும் அமையும். இன்று குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும் விதமாக திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். தனவரவும் வந்து சேரும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைந்துள்ளதால் தொழிலில் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலில் உங்களுக்கு வளர்ச்சியும் உண்டாகும். தன லாபமும் உங்களுக்கு வந்து சேரும். தாய் வழி உறவால் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். வியாபார வளர்ச்சி அதிகமாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் உண்டாகும். சட்டத்துறையில் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரும். பெரிய மனிதர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். உங்களது அதிகமான திறமைகள் வெளிப்படும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு இன்று மனதிற்கு நிம்மதி அளிக்கும். பதவி உயர்வு இடமாற்றம் மனதிற்கு நிம்மதியை தரும். எதிர்பார்த்த உதவிகள் குடும்ப வழியில் அல்லது நண்பர்கள் வழியில் உங்களுக்கு கிடைக்கும். மனைவி வழி சொத்துக்களை உங்களுக்கு கிடைக்கும் விதமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பயணத்தால் உங்களுக்கு தனவரவும் அதிகமாகும். புதிய அறிமுகத்தால் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலனும் உண்டாகும். தாயாருக்காக மருத்துவ உதவிகள் தேவைப்படும். என்று பணவரவும் அதிகரிக்கும். மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் 8ஆம் இடத்தில் அஷ்டம சனியின் தொல்லை அதிகமாக இருக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு அந்த தொல்லை இருக்காது. அரசு வழி ஆதாயம்தான் உங்களுக்கு இருக்கும். எதிரி தொல்லைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இடம் விஷயமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பேச்சுவார்த்தைகள் அது சம்பந்தமாக அனுகூலமான பலத்தை அளிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று அக்கறை கொள்ளவும். மன உளைச்சல்கள் சற்று அதிகமாகும். வியாபார நிமித்தம் பணவரவுகள் அதிகமாகும். வியாபார நிமித்தம் வெளியூர் வெளிநாடு பயணங்களால் தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். பிள்ளைகளுக்காக சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். பிள்ளைகள் வழி எதிர்பார்த்த உதவிகளும் ஒரு சிலருக்கு வந்து சேரும். வெளிநாடு தொடர்பால் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். புதிய தொழில் தொடங்க யோசனை உருவாகும். வாகன சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அனுகூலமான பலனை தரும்.
கல்வி சம்பந்தமான வேலைவாய்ப்பு அமையும். கல்விக்காக எடுத்த கடனை அடைப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் சாதகமான பலனை தரும். எதிர்பார்த்த உதவிகளும் வெற்றியும் உண்டாகும். வார்த்தைகளை கவனமாக கையாளுவது உங்களுக்கு நல்லது செய்யும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனாக இருந்தாலும் சற்று பணச்செலவுகள் அதிகமாகும். தாயாரின் உடல் நலனில் சற்று அக்கறை கொள்ளவும். மருத்துவ உதவியும் செலவுகளும் வந்து சேரும். வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். அலுவலகத்தில் ஏற்பட்ட தொல்லைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று அரசு வழி ஆதாயமும் உண்டாகும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசியலில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தொழிலில் உங்களுக்கு உண்டாகும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாக உங்களுக்கு அமையும். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் குருவுடன் சந்திரன் இணைந்துள்ளதால் குரு சந்திர யோகம் பூர்வீக சொத்து உங்களுக்கு கைவரும். தகப்பனார் வழி நினைத்த காரியம் அனுகூலமாகவும் வெற்றியும் ஆகும். மேலதிகாரிகளின் உதவி கிட்டும். தனவரவும் வியாபாரத்தில் வளர்ச்சியும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கல்வி சம்பந்தமாக பயணங்கள் உண்டாகும். கல்விக்கு தகுந்தாற்போல் உயர் பதவிகள் அல்லது உயர்ந்த இடத்தில் வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வரும் பாக்கியமும் உண்டாகும். உங்களது பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். சகோதர வழியில் அனுகூலமான பலனை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பீர்கள். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள், இனிப்பான செய்திகளும் வந்து சேரும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். பயணங்களால் எதிர்பார்த்த உதவியும் தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். நாட்பட்ட கடனை அடைப்பீர்கள். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட காலமாக நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். புதிய தொழில் தொடங்க யோசனை உருவாகும். கூட்டுத் தொழில்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லைகளால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் மாறும். மனைவி வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். மனைவியால் ஏற்பட்ட சிறு சிறு கலகங்களும் மாறிவிடும். தாய் வழி உறவால் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் பூமி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். திடீர் பயணங்களால் நினைத்த காரியங்கள் வெற்றியாகும். வியாபாரம் விஷயத்தில் உங்களுக்கு தனவரவு அதிகமாகும். இன்று குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இன்று அனைத்தும் சாதகமான பலனாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம், அத்துடன் குருவும் இணைந்துள்ளதால் பெரிய பாதிப்புகள் ஒன்றுமில்லை. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் சற்றே கவனமாக நடந்து கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. அலைச்சல்களும் சற்று அதிகமாக இருக்கும். பணத்தொல்லைகள் சற்று அதிகமாகும். பணங்களும் விரயமாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளும் மனஸ்தாபங்களும் உண்டாகும். தடுமாற்றங்கள் சற்று அதிகரிக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு இன்று உங்களுக்கு பழிப்பாவங்களை கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். எதிரி தொல்லைகள், வீண் பழிகள், பேச்சுவார்த்தைகள் வந்து சேரும். கேஸ் வழக்குகள் சாதகமாக இருந்தாலும் பணச்செலவுகள் அதிகமாகவே இருக்கும். தாயாரின் உடல் நலனில் சற்று அக்கறையும் தேவை. அவர்களுக்காக தந்தையாருக்கோ அல்லது தாயாருக்கோ மனைவிக்கோ மருத்துவ உதவி தேவைப்படும். வியாபாரத்தில் தனவரவு நன்றாகவே இருக்கும். வியாபார நிமித்தம் பயணங்கள் உண்டாகும். விரைய செலவுகளும் உடல் உபாதைகளும் வராமல் பார்த்து கொள்ளவும். திடீரென்று எதையாவது மறந்துவிட்டு செல்லும் சூழ்நிலையும் உருவாகும். தடுமாற்றங்களும் அதிகமாகும். மறவியும் அதிகமாகும். பேச்சில் நிதானம், பொறுமை இருப்பது நல்லது செய்யும். தேவையில்லாத வார்த்தைகளை விரயம் செய்ய வேண்டாம்.
நண்பர்களுடன் கலகம் செய்ய வேண்டாம். மனைவியிடமோ பிள்ளைகளிடமோ வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கல்விக்காக எடுத்த கடன் இன்று உங்களுக்கு மனதிற்கு சற்று வருத்தத்தை அளிக்கும். குடும்ப கடன்களும் மற்றும் வீட்டு சூழ்நிலைகளும் உங்களுக்கு சற்று மன வருத்தம் தருவதாகவே இருக்கும். வரவேண்டிய பணம் வருவதற்கு சற்று தாமதப்படும். எனினும் உங்களுக்கு அது தாமதமானாலும் அது வந்து சேரும். பயணங்கள் தேவையென்றால் மட்டும் பயணிக்கவும், இல்லை என்றால் அமைதியாக இருக்கவும். இன்று மிகவும் அமைதியாக இருப்பதும் ஆலய வழிபாடு செய்வதும் இன்று உங்களுக்கு மனதிற்கு அமைதி தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம். மனபலம் அதிகரிக்கும், பணபலம் அதிகரிக்கும். உடல் நிலையில் சற்று அக்கறை கொள்ளவும். உடல் உழைப்புகள் அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாமல் நீங்கள் அதிகமாக வேலைகள் செய்வீர்கள். திடீர் அதிர்ஷ்டங்கள், பேரதிர்ஷ்டங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. திருமண பேச்சுவார்த்தைகள் சுபபலனை அளிக்கும். காதல் கைகூடும். இதுவரை தடைபட்ட காரியங்கள் உங்களுக்கு இனிதே நிறைவேறும் விதமாக இன்றைய நாள் அமையும். நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் கிட்டும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பணவரவும் மனமகிழ்ச்சியும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சியும் தனவரவும் உண்டாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடன் தொல்லைகளுக்கு உதவி கிடைக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். உங்களது ராசிநாதன் நீச்சபங்கமாகி உள்ளதாலும் விபரீத ராஜயோகம் நினைத்தது நிறைவேறும். வெளிநாட்டு தொடர்பால் தனவரவும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். மனதிற்கு நிம்மதி பிறக்கும். மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். நடக்காது என்று நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். திடீரென்று தன உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலுக்காக பயணங்கள் உண்டாகும். பயணங்கள் மூலம் புதிய நண்பர்களின் தொடர்புகளும் உண்டாகும். மன வருத்தங்கள், மனக்குழப்பங்கள் மாறி மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்தும் சாதகமான பலனாகவும் இருக்கும். அலுவலக பணிச்சுமை குறையும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும். இன்று மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். இன்று நீங்கள் சொல்வதை அனைவரும் கேட்டுக்கொள்வார்கள். அந்த அளவிற்கு இன்று உங்களுக்கு நிம்மதியான நாளாகவும் உங்களது வாக்கிற்கு ஒரு மதிப்பும் கிடைக்கும் நாளாகவும் இன்று அமையும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும். பயம் விலகும். தேவையில்லாத மனப்பதட்டங்கள் நீங்கும். இன்று புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். அலுவலக பணிச்சுமையும் சற்று பாரமும் குறையும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். நீங்கள் சொல்வதை அனைவரும் இன்று கேட்டுக்கொள்வார்கள். பதவி சம்பந்தமாக இடம் மாற்றம், சம்பள உயர்வு, இது போன்ற மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். அது உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியும் அளிக்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை. தசமஸ்தானத்தை பார்ப்பதால் தனவரவும் தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். எண்ணியது நிறைவேறும். ஆசைகள் ஈடேறும். நண்பர்களின் உதவியுடன் நாட்பட்ட காரியத்தை முடிப்பீர்கள். நண்பர்களால் ஆதாயமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். தொழில் நிமித்தம் பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் புதிய தொழில் வாய்ப்புகளும் புதிய முயற்சிகளும் கைகூடும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகளும் உறவினர்களின் வருகையால் நல்ல பலனும் உங்களுக்கு உண்டாகும். குழந்தை இல்லையே என்று ஏங்குபவர்களுக்கு மருத்துவ உதவி மூலம் குழந்தை பாக்கியமும் குடும்பத்தில் இனிப்பான செய்தியும் வந்து சேரும்.
கேஸ் வழக்குகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை அளிக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் தீரும். சொத்து தர்க்கங்கள் மாறும். சொத்துக்கள் சம்பந்தமாக சகோதர கலகங்கள் இருப்பது மாறிவிடும். குழந்தைகளுக்காக படிப்பிற்காக அதிகமாக பணச்செலவுகள் உங்களுக்கு தேவைப்படும். அதற்கான கடன் உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். வேலை விஷயமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வீர்கள். கல்விக்கு தகுந்தாற்போல் புதிய வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த இனிய செய்தியும் வந்து சேரும். தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். குடும்பத்திற்காக இன்று அதிகமாக உழைப்பீர்கள். இன்று வியாபாரிகளுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதனுடன் இணைந்து உள்ளார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு, சந்திரன் இணைந்து உள்ளதால் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். நினைத்த காரியங்கள் யாவும் இன்று நீங்கள் எதிர்பார்க்காமலேயே நடக்கும். கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களால் உங்களது பெற்றோர்கள் மகிழும் விதமாக கல்வியில் மேன்மை உண்டாகும். கல்வி சம்பந்தமாக கை நிறைய சம்பளம் கிடைக்கும். உயர்ந்த தொழிலுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்கும் பாக்கியமும் வந்து சேரும். எண்ணியது யாவும் நிறைவேறும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தன உதவி அல்லது சுப செய்தி உங்களுக்கு கிடைக்கும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். குடும்பத்தில் திருமண தடை அகலும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். பெரியவர்களாக இன்று முடிவுகள் எடுப்பார்கள். தனவரவு அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். மகிழ்ச்சியாக செலவழிப்பீர்கள். விலையுயர்ந்த பொருள்களை வாங்கி கொடுப்பீர்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். நாட்பட்ட கடனை அடைப்பீர்கள். குடும்ப உறவினர்கள் வழி அல்லது தாய் வழி உறவால் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். எதிரி தொல்லைகளுக்கு இன்று மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக உங்களது எதிரிகளே உங்களிடம் வந்து சரணடையும் விதமாக இருப்பார்கள். இன்று உங்களால் அவர்களுக்கு இன்று உதவி கிடைக்கும் விதமாக இருக்கும். அதனால் அவர்கள் உங்களிடம் சரணடைவார்கள். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். அலுவலக சம்பந்தமாக வெளியூர் பயணத்தால் நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று முடிவு கட்டுவீர்கள். வியாபாரத்தில் தனவரவு அதிகமாக இருக்கும். செய்யும் தொழிலில் தர்மம் அதிகரிக்கும். கூட்டு முயற்சிகள் வெற்றியாகும். நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு சுபபலன் உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பிற்காக வெளியூர் பயணங்கள் கை கொடுக்கும். வரவேண்டிய பணமும் இனிய சுப பேச்சுவார்த்தைகளும் குடும்பத்தில் இருப்பதால் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் புதன், ராகு, சுக்கிரனுடன் இணைந்து உள்ளார். துடன் சூரியனும் உள்ளார். இன்று தலைமை பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் நினைத்த காரியமும் நிறைவேறும். உங்கள் சொல்லுக்கு மதிப்பு உண்டாகும். ராசிக்கு
4ஆம் இடத்தில் குரு சந்திர யோகம். நினைத்த காரியங்களும் நிறைவேறும், எண்ணியது ஈடேறும், ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு வந்து சேரும். பிறரால் ஏற்பட்ட சங்கடங்களும் தொல்லைகளும் சற்றே மாறிவிடும். எனினும் எதிரி தொல்லைகளும் மறைமுக எதிரி தொல்லைகளும் உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அரசு வழி அல்லது அலுவலகம் மூலமாக எதிரி தொல்லைகள் மறைமுக தொல்லைகள் எப்போதும் இருப்பார்கள். எனினும் அதையெல்லாம் நீங்கள் கண்டு கொள்ளாமல் இருப்பீர்கள். தாயார் வழி உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தாய் வழி உறவால் உங்களுக்கு சொத்து வந்து சேரும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சொத்து தர்க்கங்கள் மூலமாக கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பின் அவை யாவும் சாதகமான பலன் கிடைக்கும். மனைவி வழி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். கணவன் மனைவி பிரிவு சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் இருப்பின் உங்களது மனதிற்கு பிடித்தாற்போல் கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை அளிக்கும். ஒன்று பிரிவு அல்லது இணைவு, இதுபோன்று அவரவரது மனதிற்கு பிடித்தாற்போல் இன்று கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டாகும். தொழிலில் வளர்ச்சியும் தனவரவும் உண்டு. கூட்டு தொழில்களில் உங்களுக்கு தனலாபம் உண்டாகும். இரும்பு சம்பந்தமாக கட்டிடம் சம்பந்தமாக தொழில்களில் புதிய வாய்ப்புகளும் வளர்ச்சியும் வந்து சேரும். வீடு கட்டும் பணிகளில் தடங்கள் இருப்பின் அவை யாவும் சாதகமான பலனும் அதற்குரிய உதவியும் கிடைக்கும். நாட்பட்ட காரியத்தை இன்று முன்னின்று சிறப்பாக வெற்றியாக முடித்து கொடுப்பீர்கள். அலுவலகம் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களது அதிகாரிகளால் பாராட்டும் பெறுவீர்கள். அலுவலகம் மூலமாக வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். வியாபார விஷயமாக வெளிநாடு தொடர்பு உண்டாகும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். படிப்பு சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் கை கொடுக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் மனதிற்கு நிம்மதி அளிக்கும் நாளாகவும் உங்களுக்கு அமையும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனுடன் இணைந்துள்ளார். குரு சந்திர யோகமும் உண்டு. ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு உண்டாகும். உங்களது ராசியிலேயே 5 கிரக சேர்க்கைகள் உள்ளதால் இன்று நீங்கள் படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் இன்று உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். பணபலம் மனபலம் அதிகமாகும். கேஸ் வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். புதிய முயற்சிகள் கைகூடும். தனவரவு அதிகரிக்கும். திடீர் ஆதாயமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும். வரவேண்டிய பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். விவசாயம் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அரசியல் சம்பந்தமாக இருந்து வந்த போட்டி பொறாமைகள் மறையும். அலுவலக பிரச்சனைகளுக்கு இன்று சாதகமான பலன் கிடைக்கும். உங்களது பேச்சுக்கு இன்று அதிகம் மரியாதை கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்பத்தில் சுப பலன்கள், சுப பேச்சுவார்த்தைகள், உறவினர்களின் வருகையால் இன்று தேதிகள் நிச்சயிக்கப்படும் விதமாக இருக்கும். பணவரவும் தொழில் வளர்ச்சியும் எதிர்பார்த்த உதவியும் நண்பர்களின் உதவியும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் பதவி மாற்றம், இடம் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். வெளிநாடு உறவால் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். வெற்றியும் உண்டாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தாயாரால் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். தாய்மாமன் உறவு மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய சொத்து அல்லது பணம், எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களால் இன்று ஆதாயம் உண்டாகும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக அமையும்.
வெளிநாடு பயணத்தால் எதிர்பார்த்த நண்பரை சந்திப்பதன் மூலம் தனவரவும் அதிகமாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய கூட்டு முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். புதிய தொழில் தொடங்க யோசனை உண்டாகும். 4 சக்கர வாகனம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். கடன் தொல்லைகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகும். வீடு கட்டும் பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நகை சம்பந்தமான கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். அதை இன்று கையில் கிடைப்பதால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.